ஸ்டேட் லேப் ஆக்டர்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா அந்த உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு. நீங்கள் போய் பாரு கூகுளில். இப்போ நான் ஆன்லைனில் வந்து ஜெர்மனில் இருக்கிறவங்களுக்கும், துபாயில் இருக்கிறவங்களுக்கும், ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களுக்கும், கனடாவில் இருக்கிறவங்களுக்கும், நார்வேயில் இருக்கிறவங்களுக்கும், அண்ட் தாய்லாண்டில் இருக்கிறவங்களுக்கும், இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு, இப்படி பல பேருக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டேட் லேப்க்கு ஒரு மிஷன் இருக்குது, விஷன் இருக்குது, ஒரு சிலபஸ் இருக்குது, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குது. நான் இல்லாட்டும் இது வந்து ஜென்ரேஷன் இது இருக்கும். இதோட மாணவர்களே இதை கொண்டு போவாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. சமூகத்துக்கு நல்ல மனிதர்கள் தேவைப்படுறாங்க. ஏதோ படித்தோமா சம்பாதிச்சோமா செத்தோமா அப்படின்னு கிடையாது. ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கு. அதனால தான் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காங்க. வரலாறு அதை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. மொத்த வாழ்க்கை நீங்கள் கல்வியிலையும் அதே பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் நீங்கள் வந்து விட்டுடுறீங்க. ஒரு நல்ல சம்பாதிக்கிற வயசில் வந்து நீங்கள் வேலை தேடுறீங்க. அது கிடைக்கதோ கிடைக்கல அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பிடிச்ச வேலையில் போகிறீங்க. அதுக்கப்புறம் வயசான பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறீங்க. வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அந்த நிம்மதியான வாழ்க்கையை எப்படி அடையிறது? ஒரு நல்ல மனிதன் எப்படி வந்து வாழறது? ஒரு சமூகத்து மேலே மிக அக்கறை இருக்கிறவனா எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷனோடு இருக்குது தியேட்டரில். அது இருக்கும். ஒவ்வொரு கதை வந்து பல பேருக்கு வந்து சீர்திருத்தமாக இருந்திருக்கு. நிறைய பேர் படங்கள் பார்த்து வந்து மாறி இருக்காங்க, கலாச்சாரத்தை மாற்றிக்கிட்டாங்க, ஆடைகளை மாற்றிருக்காங்க. எல்லா விஷயமும் வந்து சினிமா தான் கற்றுக் கொடுக்குது. அப்படின்னா அவங்கெல்லாம் பொறுப்புள்ள மனிதர்களாக இருக்கனால சமூகத்துக்கு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் நடிக்கிற நடிகர்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னா அந்த கதையை முன்னே கொண்டு போய் சேர்க்க முடியாது. சினிமான்னா ஒரு புகழ் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, உனக்கு சமூகத்து மேலே அக்கறை இல்லைன்னா உனக்கு புகழ் கிடைக்காது. சமூகத்தை நீ வந்து கூட்ட வேண்டியது இருக்குது. நீ செய்கிற ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு ரசிகனாக மாற வேண்டியது இருக்குது. அப்போ தான் நீ வந்து ஒரு செலிப்ரிட்டியை மாறுற, அப்போ தான் நீ ஒரு புகழ்பெற்றவனை மாறுற. இந்த பொறுப்பு வந்து கல்வியில் கிடையாது, பெற்றவங்கிட்டேயும் கிடையாது. அப்போ யார் தான் அந்த பொறுப்பு எடுக்கிறது? அரசாங்கம் டோட்டல் ஜீரோ. அப்போது ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லைடா? அதுதான் தியேட்டரில். நீ எந்த நிலையில் வா, என்ன ஆகும்னு நினைக்கிறியா வா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். ஏற்றுக்கிட்டாங்க. இன்றிலேருந்து அவங்க வந்து நிறைய மாணவர்கள் இங்கே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட உழைப்பு இல்லாதனால நீ புழுவாக தெரிகிற. உழைக்க கற்றுக்க அவனை மாதிரி பட்டாம்பூச்சியாக மாறலாம். உன்னை ஒதுக்குனவங்கள உன் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும், உன்னை கூப்பிட்டு வீட்டுக்கு ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பான். இல்லைன்னா உன்னை புழுவாக தான் பார்ப்பான். வாசலை கூட தொட முடியாது. நீ உழைப்பு மட்டும்தான் ஒருத்தனை உயர்வாக வைக்க முடியும். அதுதான் ஒரு சின்ன பழமொழியாக இருக்குது. நீங்கள் வந்து ஐயா அப்படின்னு உன்னை அருவருப்பை பார்க்குறவங்க எல்லாருமே அதுக்கு நீங்கள் நொடுங்கி போயிட்டீங்கன்னா நீ புழுவாக தான் இருப்பேன், அருவருப்பாக தான் இருப்பேன். ஆனால் நீ உழைக்க கற்றுக்கிட்டா உனக்குள்ளே இருக்க அழகு வெளில வரும்போது அவன் கூப்பிட்டு உனக்கு விருந்து கொடுப்பான். அதனால் வந்து எல்லாத்துக்கும் மிஞ்சது என்னென்னா உழைப்பு. சும்மா டாம்பிகமான ஒரு வேஷம் தேவையில்லை, உழைப்பு மட்டும்தான். இதுதாங்க விஷயமே. சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய தனி அடையாளங்களுக்காக மட்டும் உழைக்கணும். காமனாக உழைக்கக்கூடாது. நான் ரஜினி மாதிரி ஆகிடுவேன், நான் விஜய் மாதிரி ஆகிடுவேன், நான் இப்போ வந்த ஹீரோஸ் மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க ஆகிட்டாங்க, அவங்க மாதிரி நீ ஆகிட்டன்னா நீ அட்ரஸ்லாம் போயிடுவேன். அவங்க எப்படி தன்னை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்களோ அது போல் ஒன்றை கண்டுபிடி. இப்போ நீ புழுவாக இருக்கலாம், நாளைக்கு நீ பட்டாம்பூச்சி ஆகிடுவேன். உழைக்க கற்றுக்கணும். Papa